சூப்பர் ஸ்டாரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஃபயரா இருந்துச்சு. இதுல வந்துட்டு பீக் மொமெண்ட் ஆஃப் த ஸ்பீச் என்னன்னா, வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல இந்த அஜித் குமார் சொல்ற மாதிரி அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு தலைவர் என்ன பேசினாருன்னே தெரியல, ஸ்டேஜ் கத்திக்கிட்டே இருக்காங்க. நிஜமான அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான். காதெல்லாம் கிழிச்சிருச்சு. வெங்கட் பிரபுவும் அஜித்தும் பேசும்போது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு ரஜினி சார் மாதிரி ஒரு ஆளால தான் முடியும். நான் இங்க சொல்றேன், கூலி கன்ஃபார்ம் ஹிட்டு, 10 ஃபயரு 10 கப்பெல்லாம் போட்டுக்கோங்க, இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சவுத் இந்தியாவில் கமல்ஹாசன்னா நார்த் இந்தியாவில் அமீர் கான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் மனசப்பட்டா சடக்குன்னு சொல்றாரு. இந்த படத்துக்கு வந்து சத்யராஜுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரெண்டு கேரக்டர்னு சொன்னோடனே ஓகே சொன்னோடனே லோகேஷ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர், அவர் வந்து இப்போ ஒரு 73-74 வயசு ஆனாலும் ஒரு குழந்தை மாதிரி பேசினாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதையை நரேட் பண்ணும்போது ஒரு நல்ல வில்லனிசமான ஒரு ரோல் வந்து லோகேஷ் சொல்லியிருக்காரு போல. அனிருத் கான்சர்ட்டுக்கு டிக்கெட் ஏன் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொன்னார்னா, அண்ட் கூலியை பத்தி ரொம்ப கிறிஸ்பாவே சொன்னாரு. எந்த பில்டப்பும் இல்லாம, ஒரிஜினலான சூப்பர் ஸ்டார் கிடையாது, இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். என்னன்னா அவரோட முதல் சம்பளம் 15 ரூபாய் வாங்கின கதையை வந்து பத்தி பேசியிருப்பாரு. இன்னைக்கு அதே கூலிங்கிற டைட்டில் ஆல்மோஸ்ட் 150 கோடி, அந்த 15க்கு பக்கத்துல ஒரு 9 சைபர் போடுற அளவுக்கு வந்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் என் கூட இருந்த நேரமும் என் உழைப்பும் என்னோட மனைவியும் இந்த கெட்ட பையனுக்கு கூட இருந்த என்னோட லதாவும் தான் காரணம்னு சொல்லி ஒரு அழகான நோட்டோட முடிச்சாரு. ரஜினி சாருக்கு வந்து கொஞ்சம் சிக்கான நமக்கு தெரியும், ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று ஆச்சு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல. ஏன் அது ரொம்ப எதிர்பாராத மொமெண்ட்னா, ரஜினி சார் வந்துட்டு இப்போ மங்காத்தா மாதிரி ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படத்தோட ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு டைலாக் ரெஃபரன்ஸா வைப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஹாலிவுட்காரன் வந்து ஹாலிவுட்ல கூலி புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் 12 மணி நேரத்துல எல்லா ஷோஸும் வாஷிங்டன்லயும் நியூயார்க்லயும் ஃபுல்லா யோசிக்கிறானா அவன். இந்த மாதிரி என்னடா சூப்பர்மேன் படம் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கு ஃபுல் ஆகல. F1 பிராட் பிட் படம் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கு ஃபுல் ஆகல. ஜுராசிக் வேர்ல்டுன்னு டைனோசர்லாம் எடுத்துட்டு வந்து பண்ணோம், அதுக்கெல்லாம் ஃபுல் ஆகல. யாரா இந்த ரஜினிகாந்த்? இந்த ஒருத்தனுக்கு எப்படிரா இங்க ஹாலிவுட்ல வந்துட்டு யூஎஸ்ல எப்படிரா ஃபுல் ஆகுதுன்னு யோசிச்சா அதுதான் ரஜினிகாந்த். ஃபயராக இருந்துச்சு. அந்த ஒரு 40 நிமிஷத்துக்காக தான் நம்ம ஒரு 4 மணி நேரம் தவம் கிடந்து 4 நாள் போராடி பாஸ் வாங்கி செருப்படி வாங்கி வீட்டில் திட்டு வாங்கி பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு அந்த ஒரே ஒரு பாஸுக்காக நம்ம ஓடி போய் அவரோட அந்த 40 நிமிஷம் பார்க்குறதுக்காக தான் போகிறோம். அண்டு மனுஷன் வந்துட்டு 72 வயசில் அங்கே வந்து நின்று அந்த ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. ஆரம்பிக்கும் போதே லோகேஷ் கனகராஜ் வந்து வாடுற மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறதாருன்னா, படமே 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் எடுத்திருக்காரு. ஆனால் கோபிநாத்துக்கு போய் இன்டர்வியூ கொடுத்தாரு பாருங்க, 2 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு. நான் முதல்ல நின்று பார்த்தேன், முடியலை. அப்புறம் உட்காந்து பார்த்தேன், முடியலை. இன்டர்வியூ ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு, பேசி பேசி தூங்கிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தா இன்னும் இன்டர்வியூ போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜன் பயங்கரமாக கலாச்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அப்புறம் இந்த நியூ ஜென் டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு என்ன புதுசாக இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து கீழே SP முத்துராமன் இருந்தார், அந்த மாதிரி நிறையா பாலச்சந்தர் சார் பற்றிலாம் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இவங்கெல்லாம் நமக்கு நரேஷன் எப்படி இருக்கும், பட் பஞ்சு அருணாச்சலம் நரேஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு நெல்சன் வந்து ஒரு கதையை சொல்ல வரும்போது காஃபி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறதாகட்டும், லோகேஷ் கனகராஜ் கதையை சொல்லும் போதே சார் பேசிக்காகவே நான் வந்து கமல்ஹாசன் ஃபேன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சாராம் கதையை நரேட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. என்னன்னா நம்ம இப்போ வந்துட்டு சூப்பர் ஸ்டாரை வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்க்குறோம். அவருக்கு ஒரு ஆரா இருக்குது, அவர் பின்னாடி ஒரு பெரிய ஹாலோ இருக்குது. அண்ட் சூப்பர் ஸ்டார் வந்து படத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரகடாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி பார்க்குறோம். பட் அவரோட ஃபன் ஜோன், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் வந்துட்டு ரொம்பவே பாராட்டத்தக்க விதமாக இருந்துச்சு. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. இந்த சிட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி காஸ்டியூம் கூட இன்னைக்கு வந்து தலைவர் காஸ்டியூம்ல தான் போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த டெனிம் ஜாக்கெட் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சாண்டி மாஸ்டர் கிட்ட இந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்லிட்டு, சார் இவ்வளோதான் சார் ஸ்டெப்பு, பிரிக்கிறோம் படுத்துட்டுலாம் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஸ்டெப் இருந்துச்சா. அதுக்கு தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வண்டி வந்து 1950 மேடு, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்புல அவருக்கே இருக்கிற அந்த குறைகளெல்லாம் கூட ஒரு அழகாக ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றிருக்கு. நீ இந்த மாதிரி துணி கொடுத்தா வண்டியை வேணால் ஷைனிங்காக நீ வச்சிடலாம், அதுக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் நீ எப்படி எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து அழகாக சொல்லிட்டு போனார். அப்புறம் கமல்ஹாசனை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அமீர் கானை பற்றி பேசும்போது
இங்கே என்னதான் வந்து சல்மான் கான், ஷாருக் கான் ஒரு சில நடிகர்கள் இருந்தாலும் அந்த அமீர் கான்கிற ஒரு பிம்பம், அந்த ஒரு ஆக்டரோட அந்த ஒரு கேலிபர் வந்து வேற லெவலு. சவுத் இந்தியாவில் கமல்ஹாசன்னா, நார்த் இந்தியாவில் அமீர் கான்னு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் மனசப்பட்டா சடக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு இந்த ஸ்பீச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சத்யராஜ் சாரை பற்றி பேசுனது. ஏன்னா சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் நிறையா கருத்து வேறுபாடுகள் வந்து நடுவில் இருந்துச்சுன்னு நிறையா நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. நிறைய பேர் வந்து கிசுகிசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஓப்பனாக ஸ்டேஜ்லேயே தலைவர் என்ன போட்டு அடிச்சிருப்பாருன்னா, உண்மைதான், எனக்கும் சத்யராஜுக்கும் நாங்கள் எங்களோட வழிபாட்டு முறைகள், நான் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஒரு நாத்திகவாதி, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தாலுமே எங்கள் 2 பேருக்குள்ள மனசில் இருக்கிறத மூஞ்சில் இது நல்லா இருக்கு சார், இது நல்லா இல்லை சார்னு பேசக்கூடிய ஒரே ஆள் சத்யராஜ் தான். அண்ட் சிவாஜி படத்தில் அந்த சுமன் கேரக்டர், ஆதி கேரக்டருக்கு நான் எவ்வளோ சம்பளம் வாங்கணும் அதே சம்பளத்தை கொடுக்குறேன்னு ஏவிஎம் போய் சத்யராஜ் கிட்ட கேட்டபோது முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பட் இந்த படத்துக்கு வந்து சத்யராஜுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரெண்டு கேரக்டர்னு சொன்னோடனே ஓகே சொன்னோடனே லோகேஷ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர், அப்படிப்பட்ட சத்யராஜே ஓகேன்னு சொல்லிட்டா எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உடனே புக் பண்ணுங்க, எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் சத்யராஜ் சாரே வந்து ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியை வச்சுட்டு கூலர்ஸில் மறைச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதுதான் அந்த பாட்டில் சொல்கிற மாதிரி அவர் வந்து இப்போ ஒரு 73-74 வயசு ஆனாலும் ஒரு குழந்தை மாதிரி பேசினாரு. அதுலேயே வந்து அவர் கேலிபர் தெரிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு பீக் மொமெண்ட் ஆஃப் த ஸ்பீச் என்னன்னா, நடுவில் வந்துட்டு அஜித் சார் ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் பாருங்க. மங்காத்தா படத்தில் வந்து அஜித் சொல்லுவார், எவ்வளோ நாள் தான் சார் நானும் நல்லவன மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை நரேட் பண்ணும்போது ஒரு நல்ல வில்லனிசமான ஒரு ரோல் வந்து லோகேஷ் சொல்லியிருக்கார் போல். அப்போ அந்த டைலாக் தான் அதை மென்ஷன் பண்ணி வெங்கட் பிரபுவும் அஜித்தும் பேசும்போது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு ரஜினி சார் மாதிரி ஒரு ஆளால் தான் முடியும். நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம், இவர் இந்த படம்லாம் பார்ப்பாரா, இதெல்லாம் ஒரு மீம் ரெஃபரன்ஸாக வைப்பாரான்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று அனிருத்தை பற்றி பேசியிருந்தாரு. அனிருத் கான்சர்ட்டுக்கு டிக்கெட் ஏன் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொன்னார்னா, அனிருத் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால பார்க்க பொண்ணுங்க வராங்க, ரொம்ப அழகான பொண்ணுங்க வரதுனால பசங்க வராங்க, பசங்களும் பொண்ணுங்களும் அந்த இருட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஒரே குஜாலாக இருந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடுது டிக்கெட்ஸ்லாம். என்னதான் நடக்குது இந்த யங்ஸ்டர்ஸு ஜென்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக லிட்டரலாக எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு மனுஷன். அதாவது எங்கள் அப்பா என் கூட உட்காந்துக்கிட்டு இந்த ஜென்சி டேர்ம்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னா எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, எனக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் கேப் இருந்திருக்கும் அந்த ஸ்டேஜில். பட் ஸ்டில் என் அப்பாவோ இல்லைனா என் பெரியப்பாவோ யாரோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு வயசானவர் வந்து, என்னடா நீங்களாம் பண்ணுறீங்க ஜென்சி பசங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தோளில் கையை போட்டு பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக அந்த ஸ்பீச்சு. அண்ட் கூலியை பற்றி ரொம்ப கிறிஸ்பாகவே சொன்னார், எந்த பில்டப்பும் இல்லாமல். ஏன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலாநிதி மாறன் சார் வந்துட்டு ஒரு பில்டப் கொடுத்துருப்பாரு, நீங்கள் சன் டிவியில் வரும்போது பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருப்பாரு. அவர் ஒரிஜினல் கேங்ஸ் அவர் ஒரு ஒரிஜினலான சூப்பர் ஸ்டார் கிடையாது, இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பழகுங்க அப்படிலாம் சொல்லி ஒன்று பேசியிருப்பாரு. அண்டு நாகார்ஜுனா சார் வந்து ஒரு கூலி இஸ் ஈக்குவல் டு 100 பாஷா அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. நம்மளால் ரொம்ப லோவாக கூலி ஒரு நல்ல படம் வந்து பாருங்கள், ஆகஸ்ட் 14ஆம் தேதி 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியாக நிறைவாக வந்து அவரோட கதையை வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவரோட முதல் சம்பளம் 15 ரூபா வாங்கின கதையை வந்து பற்றி பேசியிருப்பார். அந்த 15 ரூபா சம்பளம் வந்து அவர் பஸ் கண்டக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிடுவேன், 10th ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கிளம்பி வந்துட்டார் போல். அந்த காசை வச்சுட்டு என்னமோ பண்ணி ஓட்டியிருக்காரு. சரி, அந்த காசெல்லாம் செலவாகி முடித்த உடனே, சினிமாலாம் பார்த்து முடித்த உடனே திருப்பி பெங்களூருக்கு போனோடனே அவங்க அப்பா அவரை அடித்து நவுத்தி போய் வந்து ஒரு மண்டியில் போய் வேலை பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு கூலியாக வேலை பார்க்க விட்டுருக்காரு. அந்த கூலியாக ஒரு மூட்டையை சுமந்து முதல் சம்பளமாக 15 ரூபா வாங்கியிருந்தார். இன்றைக்கி அதே கூலிங்கிற டைட்டிலில் ஆல்மோஸ்ட் 150 கோடி, அந்த 15க்கு பக்கத்தில் ஒரு 9 சைபர் போடுற அளவுக்கு வந்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு என் கூட இருந்த நேரமும் என் உழைப்பும் என்னோட மனைவியும் இந்த கெட்ட பையனுக்கு கூட இருந்த என்னோட லதாவும் தான் காரணம்னு சொல்லி ஒரு அழகான நோட்டோட முடித்தார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் தலைவர் இன் ஒரு ஸ்டேஜில். கண்டிப்பாக இதை விட்னஸ் பண்ணது ஒரு சர்ரிலியான மூமெண்ட்னு சொல்லி ஆகணும். ஸோ லோகேஷ் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பாக வந்துட்டு இந்த கேப்ஸ் எல்லாம் விழுந்த போது, இப்போ ரஜினி சாருக்கு வந்து கொஞ்சம் சிக்கான நமக்கு தெரியும், ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று ஆச்சு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3 நாள் கேப் எடுத்துக்கோங்க, 4 நாள் கேப் எடுத்துக்கோங்க அப்படின்னு இருந்தால், அப்படி கொடுத்து வேலை செஞ்சுருந்தாலுமே லைக்
என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னா 5:59க்கு ரெடியாக இருப்பார், எல்லா மேக்கப்லாம் போட்டு ஸ்டேஜில் இருப்பார். இதை பார்த்துக்கிட்டே பயந்துக்கிட்டு அமீர் கான் வந்து யூஸ்வலாக 9 மணிக்கு தான் ஷூட்டுக்கு போவாராம் ஹிந்தி படம்னாலே. ஆனால் காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்து டேட்டூலாம் போட்டு ஒரு 6 மணிக்கு ரஜினி சாருக்கு முன்னாடி வந்திருந்தோம், இல்லாட்டி அது நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2500 கோடி பிஸ்னஸ் தங்கல்ல அடித்த அமீர் கான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை பண்ணி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, அவங்க லதா மேம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார். அதுவே வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லுது. நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நம்ம அந்த பெரியவங்களை மனசில் வச்சுக்க வேண்டிய அந்த ஒரு மொமெண்ட்டு. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து ஹிருத்திக் ரோஷன் வந்து இப்போ இந்த வார் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஹிருத்திக் ரோஷனே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ரஜினி சாரை பார்த்து வளர்ந்தேன், நானும் ரஜினி சாரும் நான் குட்டி பையனாக இருந்தபோது என் முதல் படத்தில் ரஜினி சார் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து கேமியோ பண்ணி கொடுத்துட்டு போனார். அவரெல்லாம் நாங்கள் காம்படிஷனாகவே பார்க்குறதில்ல, அவர்லாம் எங்களுக்கு வந்து ஐடல் மாதிரின்னு சொல்கிறாங்க. அண்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு உபேந்திரா சொல்லியிருப்பார், இதுதான் எலிவேஷனோட பீக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஹாலிவுட், பாலிவுட், டாலிவுட், கோலிவுட், சாண்டல்வுட்னு எல்லா வுட்டும் சொல்லலாம். அதில் நிறையா ஸ்டார்ஸ் இருக்காங்க. அந்த நிறையா ஸ்டார்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட் ஷோவில் ஃபேன்ஸ் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் அந்த நிறையா ஸ்டார்ஸுமே ஃபஸ்ட் ஷோ ஃபேனாக இருந்தது வந்து இந்த ஒரே ஒரு ஆளுக்கு தான், சூப்பர் ஸ்டாருக்கு தான் ஒரு மேட்ரை சொல்லியிருப்பாரு, சரியான கூஸ்பம் சொல்லும்போது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபன்னான மேட்ராக தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மங்காத்தா படத்தை பற்றி பேசுவார். வெங்கட் பிரபு டைரக்ஷனில் இந்த அஜித் குமார் சொல்கிற மாதிரி எவ்வளோ நாள் தான் நானும் கெட்டவனாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு தலைவர் என்ன பேசினாருன்னே தெரியல, ஸ்டேஜ் கத்திக்கிட்டே இருக்காங்க, நிஜமான அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான். காதெல்லாம் கிழிச்சிருச்சு. அது இன்றைக்குமே சொல்கிறேன். இப்போ அந்த 2 பேருமே சுயம்பா வந்தவங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த மியூச்சுவல் தலை அஜித் அண்ட் தலைவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த மியூச்சுவல் வந்து அங்கே இணையும் போது யாருமே எதிர்பார்க்கல. ஏன் அது ரொம்ப எதிர்பாராத மொமெண்ட்னா, ரஜினி சார் வந்துட்டு இப்போ மங்காத்தா மாதிரி ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படத்தோட ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு டைலாக் ரெஃபரன்ஸாக வைப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் அந்த ஸ்பீச்சில் ஒரு 30,000 பேர் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அமீர் கான்லேருந்து, நாகார்ஜுனாலேருந்து, உபேந்திராலேருந்து, அனிருத்லேருந்து எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த படம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரெஃபரன்ஸை வச்சு, அதுவும் வந்து வெங்கட் பிரபு அஜித் குமார்னு மென்ஷன் பண்ணி போடுவார் அப்படின்னு நினைச்சே பார்க்கல. எல்லாருக்குமே தன்னை அறியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பயங்கரமான மூமெண்ட் என்னன்னா, அனிருத் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு, பாட்டெல்லாம் மற்றவங்களுக்கு போடுறது, ஆனால் தலைவா உனக்கு என் உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் சொல்லியிருப்பாரு. அது வந்து எந்த லெவலுக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்குன்னா, அனிருத்துக்கான அது ஒரு அந்த இடத்துல வந்து அனிருத் வந்து ஹீரோ ஆஃப் த ஸ்டேஜ். அவர் நிறையா பேசியிருக்கலாம், பட் ஷார்ப்பாக இதை மட்டும் பேசிட்டு என் தலைவருக்காக வந்திருக்கேன், தலைவர் தான் எமோஷன், அதனாலேயே வந்து கூலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி அப்புறம் சொல்லுவார். இப்போ வந்துட்டு லைக் ட்விட்டர்லேயும் சரி, என்னோட வேர்டிக்ட் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க, நான் இங்கே சொல்கிறேன், கூலி கன்ஃபார்ம் ஹிட்டு, 10 ஃபயரு 10 கப்பெல்லாம் போட்டுக்கோங்க, இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி தலைவர் திருப்பியும் வந்துட்டு சொல்லுவார். அனிருத்தோட அந்த ஜட்மெண்ட்டுன்னு இருக்குங்களே, அனிருத் வந்துட்டு ஸ்டுடியோவில் பசங்க செட்டு ஹிட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா படம் டெஃபினட்டாக ஹிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தலைவர் அண்ட் அனிருத் அந்த பாண்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு எலிவேஷன் சாங் ஆஃப் அனிருத் அண்ட் தலைவர், இப்போ இந்த மரணம் மாசு மரணம், அந்த பேட்டையில் வர எல்லா சாங்ஸும் போட்டிருந்தாங்க, அப்புறம் தர்பாரில் வர சாங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜெயிலரில் வந்த சாங் ஆகட்டும், வேட்டையனில் வந்த சாங் ஆகட்டும், கூலியில் வந்த சாங், இது எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு மேஷப்பாக பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவா எவ்வளோ எலிவேட் பண்ணாரோ அதை விட 10 மடங்கு எலிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தலைவரோட அடுத்த டைட்டில் கார்டு கூட வந்து வேற மாறிச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அனிருத் மியூசிக் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் நிறையா வந்து ட்விட்டரில் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெய்லரில் எதுவுமே ரிவீல் பண்ணல, ரொம்ப சைலண்ட்டாக முடிச்சிருக்காங்க. இது வந்து ஆடியன்ஸ் நீங்களே பிரேக் டவுன் பண்ணுங்கடான்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டாரு. இன்னும் 10 நாள் தான் இருக்குது படத்துக்கு. ஸோ என்னெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ட்விட்டர்லேயும் சரி, மற்ற சோஷியல் மீடியாலையும் சரி. எனக்கு வந்து ட்ரெய்லர் பர்சனலாக ரொம்பவே நல்லா ஓக்காச்சு. ஏன்னா அந்த ஆடிட்டோரியமில் அரங்கத்தில் பார்க்கும்போது ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த ஒரு 10 செகண்ட் வந்துட்டு காலி யாரும் தெரிஞ்சு பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அந்த வின்டேஜ் சீக்வன்ஸ் ஒன்று காட்டுறது வந்து ரொம்பவே அதுக்கே வந்து பைசா வசூல்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்து இது ஒரு கம்ப்ளீட்டான தலைவர் படம். அது என்ன ஜான்ராவாக இருந்தாலும், உள்ள என்னென்ன கேரக்டர்ஸ் வந்தாலும், என்ன தானே நம்ம சொல்லும்போது ஃப்ரம் சத்யராஜ் டு ஷோபின் டு உபேந்திரா டு நாகார்ஜுனா டு அமீர் கான் டு ஏன் நீங்கள் டாம் க்ரூஸே வந்தாலும், பிராட் பிட்டே வந்தாலும், இந்த சிவா மிர்ச்சி சிவா ஒன்று சொல்லியிருப்பாரு,
ஹாலிவுட்காரன் வந்து ஹாலிவுட்டில் கூலி புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு 12 மணி நேரத்தில் எல்லா ஷோஸும் வாஷிங்டன்லேயும் நியூயார்க்லேயும் ஃபுல்லாக யோசிக்கிறானா அவன். இந்த மாதிரி என்னடா சூப்பர்மேன் படம் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கு ஃபுல் ஆகலை. F1 பிராட் பிட் படம் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கு ஃபுல் ஆகலை. ஜுராசிக் வேர்ல்டுன்னு டைனோசர்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணோம், அதுக்கெலாம் ஃபுல் ஆகலை. யாரா இந்த ரஜினிகாந்த்? இந்த ஒருத்தருக்கு எப்படிரா இங்கே ஹாலிவுட்டில் வந்துட்டு யூஎஸ்ல எப்படா ஃபுல் ஆகுதுன்னு யோசிச்சா அதுதான் ரஜினிகாந்த். அதெல்லாம் ரஜினிகாந்தோட ஆரா. ஸோ அந்த ஆராக்காக கண்டிப்பாக இந்த படம் வந்து பயங்கரமாக ஓட போகுதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அது 1000 கோடி அடிக்குமா, இது ஏன் அடல் சொல்லி படமாக இருக்குது அப்படிங்கிறத இன்னும் 10 நாளில் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூவில் பார்க்கலாம்.